அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அந்த காவல் பெண் வந்து போயின்னு இருக்காங்க. உடனே பின்னாடி அதை வீடியோ எடுத்துட்டு உடனே ஒரு ரீல்ஸ். என்ன ரீல்ஸ்? சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே அப்படின்னு ரீல்ஸ் போட்டாங்க. அதுல பாதி பேர் கமெண்ட் போடுறான். என்ன கமெண்ட் போடுறான்? டேய் சிங்கப்பெண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்மெட்டை கொடுங்கடா, டேய் சிங்கப்பெண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ஷூவை கொடுங்கடா, அவங்க காலில் ஷூ இல்லை, அவங்க தலையில ஹெல்மெட் இல்லை அப்படின்னு கமெண்ட் போட்ட உடனே இவனுக்கு போட்ட ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆகி லாஸ்ட்ல இதால நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண் காவலாளிக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்மன் போயிருது. ஏமா ஹெல்மெட் போடாம போன ஃபைனை கட்டுப்பான்ட்டு. அவங்க பாட்டு நினைச்சு, டேய் நான் பாட்டு சிவனேன்னு பைக் எடுத்துருந்தாங்கன்னா ரோட்ல போயிருந்தேன், என்ன ஏன்டா வீடியோ எடுத்து போட்டு ட்ரெண்ட் ஆக்கி பைக் நம்பர் வேற தெரியுது, என் பைக் நம்பருக்கு பெட்டிஷன் வர வச்சிட்டீங்கடா சம்மன் பில்ல. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஏங்க, நானே அந்த யூனிஃபார்ம் வந்து நல்லா இருக்கு, ஒரு அதை பார்த்தா ஒரு ஸ்டைலாகவும் இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் வே இஸ் டிஃப்ரெண்ட், அது நான் மாற்று கருத்து கிடையாது. நீங்க சிங்கப்பெண்ணுன்னு யாரை சொல்றீங்க? இப்போ அந்த அதிரடிப்படையை யாரை சொல்றீங்க? ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏடபிள்யூபிஎஸ்னு தனி போலீஸ் ஸ்டேஷனே இருக்கு, அதாவது ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனே இருக்கு. இது யாருக்குன்னா பிரத்யேகமாக பெண்களுக்கு தான், இவங்க வேலை செய்யறதே பெண்களுக்கு தான். இந்த ஏடபிள்யூபிஎஸ் தான் இவர் சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு மாத்துறாரா, இல்ல ஒரு காவல் நிலையத்துல ஒரு 3 பேர் தனியா, இல்ல ஒரு 5-6 பேர் தனியா இதுக்குன்னே போட போறாரா? இவங்களால எவ்வளவு பேரை கண்ட்ரோல் பண்ண முடியும்? எந்தெந்த இடத்துல இவங்க போவாங்க? பேட்ரோல்ல போறாங்களா, பைக்ல போறாங்களா, இது ஃபுல்லா லேடிஸா தான் இருக்க போறாங்களா? லேடிஸா இருந்தா காரை ஓட்ட போறது யாரு? எத்தனை பேருக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? இல்ல டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆட்களா ரெக்ரூட் பண்ணுவாங்களா? எவ்வளவு பேர்? ஃபர்ஸ்ட் சிங்கப்பெண் அதிரடிப்படைனா நீங்க ஃபர்ஸ்ட் அவங்கள உங்களை பார்த்தாலே கொஞ்சம் ஜைஜாண்டிக்கா இருந்தா தான் அந்த எதிராளியும் போயிடுவான். இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அப்போ அந்த அந்த உடல் வாகும் நமக்கு தேவைப்படுது. நீங்க எப்படி இதெல்லாம் ரெக்ரூட் பண்ண போறீங்க? அதை தான் சொல்றேன், எக்ஸிக்யூட்டிவ்ல 1008 பிரச்சனை இருக்கு, இவங்களுக்கான வேலைகள் என்னன்னே தெரியல. ஸோ அது இருக்கட்டும், பட் இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்களேன்னு தான் நம்ம சந்தோஷப்பட்டோம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பையும் விட்டுட்டு இவங்க வந்து அவங்க வேலைகளை பார்த்துன்னு இருக்கிறாங்க.